வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவற்பாவின் 161 முதல் 170 வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ. 161. திருநிலை இதுவென திரட்டியன் நுளத்திருந்துள்ள அருநிலை காட்டிய வருட்பெருஞ்சோதி. தெளிவான ஞான நிலை இதுவே என்று எனக்கு அறிவுறுத்தி எனக்கு தெளிவுபடுத்தியது அருட்பெருஞ்சோதி. 162. பொருட்பதமெல்லாம் புரிந்துமே லோங்கிய அருட்பதமளித்த வருட்பெருஞ்சோதி. உலகப் பொருட்களின் நிலைகளை எல்லாம் எனக்கு புரிய வைத்து அருட்பெருஞ்சோதி. 163. உருள்சகடாகிய உளஞ்சலி யாவகை அருள்வழி நிறுத்திய வருட்பெருஞ்சோதி. வேகமாக உருளும் வண்டிச் சக்கரம் போல அலைபாயம் என் மனம் அருள் பாதையில் நிலை நிறுத்தியது அருட்பெருஞ்சோதி. 164. விருள்மன மாயை வினையிரணிக்கியுள் அருள் விளக்கேற்றிய வருட்பெருஞ்சோதி. அச்சம் தரும் மன மாயையையும் வினை பயனாகிய இருளையும் போக்கி ஞான விளக்கினை ஏற்றியது அருட்பெருஞ்சோதி. 165. சுருள்வெறி உடைமனச் சுழலெல்லாம் மறுத்தே அருளொளி நிரப்பிய வருட்பெருஞ்சோதி. எண்ணங்களால் சுருங்கியும் விரிந்தும் சுழன்று கொண்டிருந்த என் மனதின் வேகத்தை அடக்கி ஒளியை நிரப்பியது அருட்பெருஞ்சோதி. 166. வெறுப்போ டிகலொரு வெறுப்புன் தவிர்த்தே அருட்பேரளித்த வருட்பெருஞ்சோதி. உலகப் பொருட்களின் மீதான வெறுப்பத்தையும் மற்றவர்கள் மீதான வெறுப்பையும் என்னிடமிருந்து நீக்கி மாபெரும் அருட்பேறு எனும் செல்வத்தை எனக்கு அளித்தது அருட்பெருஞ்சோதி. 167. அருட்பேர் தரித்தல கனைத்து மலர்ந்திட அருட்சீரளித்த வருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி என்ற திருநாமத்தை உலகம் முழுவதும் பரவச் செய்து அருட்சீர் வழங்கியது அருட்பெருஞ்சோதி. 168. உலகெல்லாம் பரவவென் உள்ளத்திருந்தே அலகிலா ஒளிசை எருட்பெருஞ்சோதி. இந்த மெய்யான ஒளி உலகம் முழுவதும் பரவும் பொருட்டு என் உள்ளத்திலிருந்தே எல்லையற்ற ஒளியைச் சுரக்கச் செய்து கொண்டிருப்பது அருட்பெருஞ்சோதி. 169. விண்ணினுள் விண்ணாய் விண்ணடு விண்ணாய் அண்ணி நிறைந்த வருட்பெருஞ்சோதி. ஆகாயத்திற்குள்ளே ஆகாயமாகவும் அந்தப் பெருவெளியின் நடுவே அதன் மையமாகவும் விளங்குவது அருட்பெருஞ்சோதி. 170. விண்ணுறு விண்ணாய் விண்ணிலை விண்ணாய் அண்ணி வயங்கு மருட்பெருஞ்சோதி. ஆகாயத்தில் பொருந்தியுள்ள ஒளியாகவும் ஆகாய நிலைகளுக்கெல்லாம் மேலான பரவெளியாகவும் இருந்து எங்கும் பிரகாசிப்பது அருட்பெருஞ்சோதி.